ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள இந்த இரண்டு பொருட்களை உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூலையில் நீங்கள் வைக்கிறது மூலயமா பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடம் உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அது என்னென்ன பொருட்கள், அது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை தென்மேற்கு மூலையில் வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ மார்கழி மாதத்தில் மீதம் ஒரு 10 நாட்கள் இருக்குது. இந்த 10 நாட்களில் குறைந்தது ஒரு 2-3 நாட்களாவது நீங்கள் இறை வழிபாட்டுக்கு ஒதுக்கும்போது கட்டாயம் மார்கழியில் நீங்கள் தவறவிட்ட இந்த மீதி நாட்களுக்கான பலனை இந்த ஒரே ஒரு நாளில் பெற முடியும். பொதுவாக மார்கழி மாதம் அப்படிங்கிறதே இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதம். அதில் கூடுதல் சிறப்பாக ஒரு வருஷத்தோட முதல் நாள் புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் தான் பிறக்கும். இப்படி பல மகத்துவங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஒரு மார்கழி மாதம். ஜனவரி 13ஆம் தேதியோட மார்கழி மாதம் முடியுது. இந்த வருடம் மார்கழி மாதத்தில் மொத்தமாக 29 நாட்கள் தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு முறை செஞ்சுடுங்க. பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு சாதாரணமான விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட கொடுமை என்னென்னு தெரியும். அந்த வகையில் ஒருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. என்றைக்காவது ஒரு நாள் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ மாட்டோமா அப்படிங்கிறது பல பேரோட ஏக்கமாக இருக்குது. அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அந்த பிரச்சனையால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை படிப்படியாக குறைக்கும். பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு தினம். அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையில இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்யலாம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் செய்யலாம். ஒருவேளை மார்கழி மாதத்தில் இன்றைக்கு சேர்த்து இன்னும் 2 வெள்ளிக்கிழமை தான் இருக்குது. அதாவது ஜனவரி 3ஆம் தேதி, ஜனவரி 10ஆம் தேதி இந்த 2 நாட்களும் மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகள். அந்த வெள்ளிக்கிழமையில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க. ஒருவேளை வெள்ளிக்கிழமை செய்ய முடியல, வீட்டில் இல்லை, வெளியூர் போயிட்டோம், இல்லை அன்றைக்கு நேரம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க மற்ற நாட்களில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெள்ளிக்கிழமை செய்கிறது கூடுதல் விசேஷம். பொதுவாக மார்கழி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் தாந்திரிக முறை இருக்குல்ல, இது உங்கள் வீட்டுக்குள்ளே தரித்திரங்களை நீக்கி மகாலட்சுமி தாயாரை வர வைக்கும். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெள்ளிக்கிழமை. அதனால தான் இந்த நாளை நம்ம தவற விடக்கூடாது. மார்கழியில் ஏற்கனவே 2 வெள்ளிக்கிழமை தவற விட்டிருந்தாலும் மீதம் இருக்கக்கூடிய 2 வெள்ளிக்கிழமை பயன்படுத்திக்கோங்க. இன்னும் உங்களுக்கு 10 நாட்கள் கையில் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு எந்த அளவுக்கு உகந்ததோ அதே அளவுக்கு சுக்கிர பகவானுக்கும் உகந்தது. இந்த சுக்கிர பகவான் யார்? நமக்கு வாழ்க்கையில் உச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அதாவது கீழ்நிலைமையில் இருக்கக்கூடியவங்க மேல்நிலைமைக்கு போகிறது, பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவானுக்கு உரிய தினம் வெள்ளிக்கிழமை. சுக்கிர பகவானுக்கு உரிய தானியம் என்ன? வெள்ளை மொச்சை. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது 2 விதமான பொருட்கள். ஒரு பொருள் சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளை மொச்சை. அடுத்ததாக அன்னாசி பூ. இந்த அன்னாசி பூவோட மகிமையை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த அன்னாசி பூ அப்படிங்கிறது தாந்திரிகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அதுலேயும் வசியம், பணவசியம், ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த அன்னாசி பூ. அன்னாசி பூ எந்த இடத்துல இருக்கோ அது இருக்கக்கூடிய இடத்த தன் பக்கம் காந்தம் போல் ஈர்த்து வச்சுக்கும். இப்போ உதாரணத்துக்கு அரிசி பானைக்குள்ளே சின்னதாக ஒரு கவரில் ஒரு அன்னாசி பூவை போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அரிசி பானையில் அரிசி வற்றவே வற்றாது. எந்த அளவுக்கு நீங்கள் தினமும் சமையலுக்கு உங்களோட பயன்பாட்டுக்கு அரிசியை எடுக்கிறீங்களோ அதை விட 2 மடங்கு அரிசி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வசியத்தன்மை உள்ள ஒரு பொருள் தான் இந்த அன்னாசி பூ. அதுபோக மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச 108 பொருட்கள், மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் இந்த அன்னாசி பூவும் ஒன்று. ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு வரிசையில் பணவசியம், ஜனவசியத்துக்கு இந்த அன்னாசி பூவையும் பயன்படுத்துவாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை மார்கழி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் முடிஞ்சால் செஞ்சுடுங்க. முடியாதவங்க உங்களுக்கு எந்த நாள் உகந்ததாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் உள்ள ஒரு அகல் விளக்கில் கொஞ்சமாக வெள்ளை மொச்சை, அது மேலே ஒரே ஒரு அன்னாசி பூ இதை வச்சுட்டு முதல்ல உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம் 2 பேரையும் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கணும்.
ஓ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓ மகாலட்சுமி தாயே போற்றின்னு ஒரு 3 முறை சொல்லணும். அதுக்கப்புறமா சுக்கிர பகவானை மனசார வேண்டிக்கோங்க. இந்த 2 தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கிட்டு பூஜை அறையில் விளக்கு எரியக்கூடிய நேரம் வரைக்கும் இந்த வெள்ளை மொச்சையும் அன்னாசி பூவோட அமைப்பு அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூலையில் இந்த அமைப்பை எடுத்துக்கொண்டு போய் அப்படியே வைக்கணும். இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது வீட்டில் எங்கே இருக்கும்? தென்மேற்கு மூலையை குபேர மூலை, கன்னி மூலைன்னு நிறைய பேர்களை அழைக்கிறது உண்டு. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா உங்கள் வீட்டில் பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த இடத்துல இருக்குதோ அதுதான் உங்கள் வீட்டோட குபேர மூலை. தென்மேற்கு மூலையில் தான் குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அங்கே வைக்கக்கூடிய பொருட்கள் பன்மடங்கு பெருகும். அதனால தான் பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, நகைப்பெட்டி இது எல்லாத்தையும் தென்மேற்கு மூலையில் குபேர மூலையில் வைப்பாங்க. இப்போ பீரோ இருக்குது அந்த தென்மேற்கு மூலையில். இந்த அமைப்பை எங்கே வைக்கலான்னா அந்த அகல் விளக்கு இல்லை கிண்ணத்தில் வைக்கக்கூடிய அந்த வெள்ளை மொச்சையும் அன்னாசி பூவையும் சின்னதாக ஒரு கவரில் போட்டு பீரோவுக்கு மேலே கூட வச்சிடலாம். இல்லைனா பீரோவுக்கு சைடில் கால் படாத இடத்துலையோ, இல்லை நீங்கள் வீட்டை சுத்தம் செய்யும் போது துடப்பம் அது மேலே படாத மாதிரியோ சின்னதாக ஒரு மணப்பலகையை போட்டோ தென்மேற்கு மூலையில் வச்சுடுங்க. இப்படி வைக்கும்போது என்ன ஆகுனா, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவான் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது மூலயமா சுக்கிர பகவானோட ஆதிக்கம் உங்கள் வீட்டில் வந்துடும். அதனால் பணம் காசுக்கு பஞ்சம் இருக்காது. பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்றதை இந்த வெள்ளை மொச்சை சுக்கிர பகவான் பார்த்துப்பாங்க. அடுத்து இந்த அன்னாசி பூ இருக்குல்ல, இந்த அன்னாசி பூ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது இருக்கக்கூடிய இடத்துல அதை சுற்றி என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை காந்தம் போல் ஈர்த்து வச்சுக்கும். அப்போ பணம், காசு, நகையெல்லாம் சுக்கிர பகவான் அணுகிறதால வந்துடும். அதை இறுக்கமாக பிடிச்சி உங்கள் கையை விட்டு போகாமல் பார்த்துக்கிறது, காந்தம் போல் ஈர்த்து வச்சுக்கிறது இந்த அன்னாசி பூக்குள்ள பவர். இதை கொண்டு வச்சுட்டோம், காசு தானா வந்துருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வருது. உண்மையாக சொல்ல போனால் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அமைப்பை செஞ்சு வச்சுட்டா உடனே உங்கள் கைக்கு தானாக பணம் வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, 10,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க. அந்த 10,000 ரூபா சம்பளத்தில் 7,000 ரூபா செலவு போக 3,000 ரூபா சேமிக்கலான்னு ஒரு ஆசையில் இருப்பீங்க. ஆனால் உங்களை எதிர்பாராததாக உங்களுக்கு ஒரு வீண் செலவு, வீண் விரயம் வரும், இல்லை மருத்துவ செலவு வரும். அப்போ அந்த 3,000 ரூபா அப்படிங்கிறது தேவையில்லாமல் உங்கள் கையை விட்டு நழுவி போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்படுறதுக்காக தான் நாம் சொல்லக்கூடிய ஒரு தாந்திரிக முறையும் பயன்படுது. அந்த வகையில் நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடிய அந்த சம்பளம் இருக்குல்ல, அதை உங்கள் கையை விட்டு நழுவி போகாமல், அதாவது உங்கள் செலவுக்கு அடுத்ததாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்கள் கையை விட்டு நழுவி போகாமல் சேமிப்பு அதிகமாக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள். உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும். அந்த உழைப்புக்கேற்ற வரக்கூடிய ஊதியத்தை உங்கள் கையிலேயே தங்க வைக்கிறதுக்கான பரிகார முறைகள் தான் நம்ம வீடியோஸில் பார்க்கக்கூடிய பரிகார முறைகள். அவ்வளோ சீக்கிரம் அந்த வெள்ளை மொச்சையும் அன்னாசி பூவும் கெட்டு போகாது. 2 மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த வெள்ளை மொச்சையும் அன்னாசி பூவையும் எடுத்து கால்படத்தில் விட்டுட்டு மறுபடியும் புதுசாக வெள்ளை மொச்சையும் அன்னாசி பூவையும் எடுத்து பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமையில் இரவு 8லேருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிர ஹோரையில் கொண்டு போய் வச்சுடுங்க. மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இதை செஞ்சுடுங்க. முடியாதவங்க உங்களுக்கு எந்த கிழமை இதை செய்ய முடியுமோ அந்த நாளை பயன்படுத்தி செஞ்சுடுங்க. கட்டாயம் உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும்போது நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.